ஏய் மொத்தம் நிக்கலாம் அந்த கிளாஸை கழுவுடா. ஏன்னா நான் வேணா சோபா போட்டு உட்காந்து கழுவா. உனக்கு ஏத்த கழுவு ஜாஸ்தியாச்சு. இது இந்த மாதிரி சம்பளத்தை கம்மி பண்றேன். உங்க கடையில் தானே டீ குடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்ன வெயிலு என்ன இங்க வச்சு எச்சு கிளாஸ் எல்லாம் காணோம். அதை தாண்டா அவன் குடிச்சிட்டு போறான். என்னது கழுவுன தனியா? ஏய் அது எலிக்கு வச்சதுடா. சத்தியாச்சு விட்டுருக்கா நாயே. சாப்பிட்டியா? அத மோந்து பார்த்து எலிய செத்து போச்சு. எந்த நேரமும் உசுறு கிஞ்சாமிங்க கிஞ்சாமிங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சாவுரை நம்மளுக்கு வந்து சேர்றாங்க. இந்த போண்டாக்கு என்னண்ணே நல்லா தானே இருக்கு. நான் போறான் பாத்தியா கடங்காரன் அவ்வளவு கடன் வச்சிருக்கான். இனிமே இந்த கடை பக்கம் வருவான்னு நினைக்கிற. இவ்வளவு என்ன நீ இவ்வளவு பேசுறியே 2 வாரத்துல நீயே இருக்க மாட்டேன். அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த போண்டா என்ன பண்றது? எடுத்து வை, அடுத்த கடங்காரன் வருவான். இருக்கட்டும், யூஸ் ஆகும். அப்பா, ஊருக்குள்ள ஒரு டீ கடையை வச்சு நடத்துறது ஒரு நாட்டையே கட்டி ஆள்ற மாதிரி இருக்கு. வாங்கண்ணே உட்காருங்க. என்னண்ணா வேணும்? சூடா ஆடலாமா ஒரு வர காப்பி போடு. அண்ணே யார் வர பண்ண காப்பி? என்ன நக்கலா பேசுற? இல்லண்ணே சிக்கலா இருக்கு. உன் கடை வடையை தின்றுப்ப அதான் ரொம்ப சிக்கலா இருக்கும். போடு. யாரா மண்ட ஒரு தினுசா இருக்க. சுகர் கம்மியா போடுப்பா. பாக்குறதுக்கு ப்ரெஷர் வந்த பீரங்கி மாதிரி இருக்கான். சுகர் வந்த சொங்கியா இவன். நான் டயட்ல இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் டீ குடிக்க வந்தவனிடம் டீக்கு பணம் கேட்டதால் டீ கடைக்காரன் குத்தி கொலை. ஓ அப்படியா விஷயம்? குளங்குடி அருகே டீ குடிக்க வந்தவரிடம் பணம் கேட்ட வாக்குவாதத்தில் வாடிக்கையாளருக்கு டீக்கு விஷம் கலந்து சம்பவ இடத்தில் பலி. சீனிச்சாமி ஜூட். இந்த மாதிரி எத்தனை கொலையை நாங்க பார்த்திருப்போம். அண்ணன் டீ சொல்லு, டீ சொல்லு. அண்ணன் டீ போடு. தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. மலர் அடே எங்க அப்பா கிளாஸை கழுவே வேண்டாம் போருக்கு. நல்லா நக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ணா நல்லா கழுவி ஒரு வரட்டியா பொண்ண போட்டுருவோம். என்ன டீ ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க கடையில் இந்த ஸ்விக்கி சொமாட்டோ எதாவது இருக்கா? அடப்பாப்பா இங்க வடை போண்டா போடுறதுக்கு ஆள் இல்ல. நீ சொல்ற பலகாரத்துல எங்க போடு? ஏப்பா அது இந்திக்காரங்க திங்கிற பலகாரமா? அது பலகாரம் இல்லைண்ணா, ஆன்லைன் ஆப்பு. நமக்கு தேவையான பொருள் ஆர்டர் பண்ணா நம்ம வீட்டுக்கே கொண்டாந்துருவாங்க. ஃபிளாஷ்பேக். டீ தானம்மா ஒரு 15 ரூபா டீ, ஒரு 15 ரூபா டீக்காக ஏமா அப்படி நிம்மதி இல்லாம வீட்டை மாத்துற? நான் தான் நிம்மதி இல்லாம மாத்துறேனா? ஐயா 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 ஐயா. அட போப்பா, வீட்டுல பொண்டாடி சொல்ல தாங்கணும்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இந்த டீ கடைக்கு டீ குடிக்க வரேன். எல்லா பொருளும் வீட்லயே வந்துருமா நிம்மதிக்கு நான் எங்கப்பா போவேன்? அதுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆப் இருக்கா? விளங்கும்டா நாரப்பயல. மூக்காய் கிழவிக்கு அக்கௌண்ட்ல ஒரு டீ. எது வேண்டா அந்த கிழவி எப்போ அப்பன்னு சாவ கிடக்கு. அதுக்கு டீ வாங்கி கொடுத்து காசு ஆர்டரா வாங்குறது. அட என்ன பொழைக்க தெரியாத ஆளா இருக்க? அது நம்ம டீயை சாப்பிட்டு செத்து போச்சுன்னா வெளியூர்ல இருந்து ஆளு வரும், கூட்டம் கூடும். நான் நம்ம கடையே சொல்லி விடுவேன். அதை வச்சு நீங்க 4 காசு பார்க்கலாம். ஏன் பேக்கரியே திறக்கலாம். அட இது நல்லா இருக்க. ஊருக்குள்ள மூக்காய் கிழவி மட்டும் தான் இருக்கா இல்ல ராக்காயி காத்தாயின்னு கிழவி இருக்கா? இருந்தா சொல்றா 2 டீயை போட்டுருவோம். அடப்பாவிலா, ஊருக்குள்ள இருக்கிற கிழவிலாம் இப்படித்தான் போட்டு தள்ளுறீங்களாடா? என் மாமியாருக்கு டபுள் ஸ்டாங்ல ஒரு டீயை போடுங்கடா. பந்தயத்துக்கு நான் ரெடி. இம்ச போய் தொலைட்டோம். சொல்லுங்கண்ணே பார்சல் தரேன். போட்ட வர டீ எல்லாம் காலி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் மட்டும் ஏறல. பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டீக்காரன் வாய்ஸ். வரட்டா மாமே.